நாங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்து பார்த்தா சோஷியல் மீடியா முழுவதும் இந்த ஃபோட்டோ தான் வைரல் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் சந்தித்திருக்கின்ற அந்த காட்சி. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று சீமானை சந்திச்சிருக்கிறாருங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு கடுப்பாச்சு? ஐயோ, எனக்கெல்லாம் வெறுப்பே ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தலைவர் தலைமையில் தமிழ்நாடு கண்டிருக்கோம். பேசியே கெடுத்து விட்டான் ஒருத்தன்னா சீமான் தான். ரொம்ப கேவலமான பேச்சுகள்லாம் பேசினாருங்க. வந்தேரி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு முறை இருமுறை இல்லை பல முறை பேசி அவருடைய மனதை நோகடித்தார். தலைவர் நான் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்கிறார்ல, அப்போ இவனுங்க உண்மையிலே ஒரு பச்சை தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்தவர். அந்த வரலாறு கூட தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் சீமான். அவன் இன்னைக்கு போய் தலைவரை சந்திச்சிருக்காரு அப்படின்னா இதை பார்க்கும்போது தலைவர் மேலே உயிரின பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு. தலைவரை உதாசனப்படுத்தி பேசினேன் இவனுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனிவே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே யாரையுமே பகையாக நினைத்தது கூட கிடையாதுங்க. அதனால தாங்க அவர் அந்த உயரத்தில் இருக்கிறார். நமக்கு கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு நமக்கு சத்யராஜ் பிடிக்காதுன்னா சத்யராஜ் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருப்பார். என்ன பண்ணுறது? நமக்கு ஏன் சத்யராஜ் பிடிக்காது? தலைவர் தவறாக பேசினார் அப்படின்ட்டு. நமக்கு ஏன் சீமானை பிடிக்காது? தலைவர் தவறாக பேசினார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எல்லாரையும் மன்னிச்சிடுவாருங்க. மன்னிச்சுட்டு தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதில் கேப்ஷன்ஸ் வேறு, அது செய்தி சேனல்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார் சீமான், நடப்பு அரசியலை பற்றி விவாதம். இந்த விஷயம் போட்டால் உங்களுக்கு டிஆர்பி போகும். இன்னும் இதை வச்சு ஒரு 3 நாள் விவாதம் பண்ணுவீங்க. அதானே நீங்கள் பழைச்சிட்டு போங்கய்யா, பழைங்க. எல்லாரும் பழைக்கிறதுக்கு எங்கள் தலைவர் பேரை சொல்லுவீங்க. ஆனால் அவரை வெற்றி அடைந்தவராக நீங்கள் சொல்கிறதுக்கு அவ்வளவு கூச்சப்படுவீங்க. இமயம் என்னைக்கும் அசைச்சு பார்க்க முடியாது. நாங்கள்லாம் கூடயே இருக்கோம்.